என்னுடைய மனைவி சென்னையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது சம்பந்தமாகத்தான் நேற்றைய தினம் சென்னைக்கு சென்றேன். சென்னை சென்றவுடன் என்னுடைய சொந்த வேலையை பார்த்துவிட்டு இன்று துரித ரயில் மூலமாக வீடு திரும்பி இருக்கிறேன். பொதுவாக யாரையும் அரசியல் ரீதியாகவோ மற்ற ரீதியாகவோ யாரையும் நான் சந்திக்கவில்லை. அதுபோன்ற ஒரு தவறான செய்திகள் வந்தவுடன் பல்வேறு தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் செய்தியை சொந்த வேலையாக சென்றிருக்கிறேன், என் மனைவியை பார்த்துவிட்டு நான் திரும்புகிறேன் என்று தெளிவாக அவரிடத்திலே நான் எல்லோரிடத்திலும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமை பெற வேண்டும், அனைவரும் ஒருங்கிணை வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் எனக்கு இருக்கிறதே தவிர புரட்சித் தலைவர் கண்ட கனவு, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய சட்டமன்றத்திலே உரையாற்றுகிற போது 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு தியாகங்களை செய்து தொண்டர்கள் இந்த இயக்கத்தை உயிர் மூச்சாக இருந்து கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தில் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், இந்த இயக்கம் வலிமை பெற வேண்டும் நோக்கத்தோடு தான் அன்றைய தினம் இந்த செய்திகளை நான் வெளியிட்டேன்.